Der Start. 0 auf 100 in 2 Sekunden. Los geht's. Schumacher. சார் நானும் சொல்லுங்கள் முதல் முறையாக நம்ம வந்து நகைச்சுவைகள் பார்க்கலாம். அடுத்தது காவல்நிலை பார்க்கலாம். அதுக்கடுத்து நாடகக்காரர்களையும் இது சம்பந்தமாக நம்ம பேசிட்டு போகிறோம். இந்த மேலதிகளுக்கு நம்முடைய ஐயா அவர்கள் இப்போது வந்து இது எப்படிதான் தற்காப்பாக விஷயம் நடந்தால் எப்படி அவங்க போய்ட்டு செயல்படலான்றதை பற்றிலாம் அவங்களை விளக்கமாக சொல்லுவார். சரியா? ஒரு சில நம்ம ஸ்கூல் சார்பாக ஒரு வீடியோ எடுப்பாங்க. மற்ற பசங்களுக்கு அதை என்ன செய்வாங்க, டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் காவல்படை பிரிவினர் உங்களுக்கும் தமிழ்நாடு தீயணைப்புத் துறையின் விருத்தாசலம் தீயணைப்பு நிலையத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா தீயணைப்புத் துறையினுடைய செயல்பாடு, தீயணைப்புத் துறை எப்படி இயங்குது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கு. தீயணைப்புத் துறை தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர், ஒரு அமைச்சர் இருக்காங்கல்ல, நலன்புத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், இந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குது. காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்துறை பாதுகாப்பு துறையினுடைய கீழே இயங்குது. தீயணைப்புத்துறையினுடைய முக்கியமான வேலை என்னன்னா தீ அணைகிறது, அடுத்தது மீட்பு பணி. பிற உயிர்கள் வந்து ஏதாவது இன்னல மாட்டிட்டாலும், ஆபத்துல மாட்டிட்டாலும், உயிருக்கு போராடாலும், மனித உயிர் மற்றும் பிற உயிர்கள் எதுவாக இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய வேலை தீயணைக்கிறதோடு மற்றும் மீட்பு பணிகள். இந்த மாதிரி 2 வேலை செய்யுது. தீயணைக்கிறதுக்கு இப்ப நம்ம அவசர தேவைக்கு தீயணைப்புக்கு என்ன நம்ம கூப்பிடணும். உங்களுக்கு நம்பர் தெரியுமா? என்ன நம்பர்? 101. வெரி குட். அடுத்தது இன்னொரு நம்பர், வேற அதர் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா நம்புறீங்க, வெளி மாவட்டத்துக்கு வெளி மாநிலத்துக்கு ஏதாவது டூருக்கு போறீங்க, அப்ப அங்கேயும் 24 அதை போட தமிழ்நாடு போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி வேற அதர் ஸ்டேட் இருக்கும். கர்நாடகா பெங்களூர் போறீங்க, இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா காமன் நம்பர் ஒன்று இருக்கு. இந்தியாவுக்குள்ள காமன் நம்பர் வந்து ஒன்று இருக்கு, 112 இருக்கு. இந்த நம்பர் 101 or 112, 101 அல்லது 112. அவசர தேவைக்கு தீயணைப்புடைய உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னா 101 கூப்பிடுங்க, இல்ல 112 கூப்பிடணும். உங்க ஊர்ல வந்து அவசரத்துக்கு உங்க ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வீடு தீப்பற்றி எரியுது அப்படின்னா அவங்க பர்டிகுலரா உங்களுக்கு வந்து நீங்க விருத்தாசலம் இருக்கு, அவங்களுடைய உதவி நமக்கு தேவை
இந்த ஸ்டேஷனுடைய நம்பர் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சது அப்படின்னாக்க கால நேரம் குறையும். இது 238-71 இந்த ஸ்டேஷனுடைய நம்பர். அப்ப செல்போன்ல இருந்து இந்த நம்பரை நம்ம தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 238-71 போனோம்னா என்ன செல்போன்ல போன வருமா? என்ன பண்ணணும்? கோட் நம்பர் போகணும். 04143 இதை போட்டு 238-71 போட்டு அந்த ஸ்டேஷன் நேரடியாக நம்ம தொடர்பு போகலாம். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, நீ என்ன ஊருமா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி சாத்துக்குடல்ல ஒரு வீடு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பேரு போன் நம்பர்ல கால் பண்ணிட்டு நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம், ஃபயர் கண்ட்ரோல் மெட்ராஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தீவிரப்பட்ட அறை வந்து மெட்ராஸ் இருக்கு. 101 அது 112 போட்டீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஒரே கண்ட்ரோல் ரூம் இருக்கு மெட்ராஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, 101 போனீங்கன்னா அங்க வந்து நீங்க என்ன மாவட்டம் கேட்பாங்க. அடுத்தது நீங்க என்ன தாலுகா, உங்க ஊருக்கு அருகில் உள்ள ஸ்டேஷன் இப்போ ஃபயர் ஸ்டேஷன் என்ன ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீடு இருக்குதா, எந்த ஊரு, என்ன தெருவு, உங்க பேர் என்ன, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, எங்களை தொடர்பு கொள்வோம். சென்னை தீ கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எங்கள் நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்க அட்ரஸ் அப்படியே ஃபுல்லா எங்களுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு சொல்லி அந்த இடத்துக்கு போக சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் கால நேரம் விரையும். புரியுதா? டைம் ஆகுதா, வீடு தீபதி போது இந்த மாதிரி டைம் எல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க சரியா இருக்குமா? அதனால என்ன படிச்சவங்க நீங்க என்ன பண்ணணும், நமக்கு அவசர தேவைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான தொலைபேசி எண்கள்லாம் நம்ம செல்ல பதிவு வச்சிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் நம்பரு, மருத்துவமனை நம்பரு, கேஸ் கம்பெனி, ஃபயர் ஸ்டேஷன், இந்த முக்கியமான நம்பர்லாம் என்ன பண்ணணும், நம்ம தொலைபேசியில படிக்கிற பசங்க, நம்ம முன்னோர்கள் நம்ம பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் படிக்காம கூட இருப்பாங்க. நம்ம படிச்சவங்க என்ன பண்ணோம், அவசர தேவையுடைய தொலைபேசி எண்கள் நம்ம செல்போன்ல பதிஞ்சு வச்சிருக்கணும். இல்லையா நம்ம வீட்டுல காலக்கட்டை வச்சு பேர் எழுதி வச்சிருக்கணும். அந்த தொலைபேசி நம்பர்லாம் என்ன பண்ணோம், பொதுவாக நம்ம வீட்டுல எல்லா வீட்லையும் காலக்கட்டை இருக்கும். அந்த காலக்கட்டையில வந்து எழுதி வச்சுக்கணும். அப்படிதான் அவசர காலத்துல நம்ம தேவைக்கு யாரை கூப்பிடணுமோ அவங்களுக்கு வந்து நேரடியாக கூப்பிடலாம். நம்ம கால நேர விரையிலே தவிர்க்கலாம். புரியுதா? இது தீயணைக்கக்கூடிய வேலை. முதல் வேலைகளுக்கு தீயணைக்கக்கூடியது. தீ இல்லாம வாழ முடியுமா? எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை வெப்பம். தீ, இந்த தீ வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தா அதை நம்ம வந்து நம்ம அடைக்க ஆகலாம். அது கொஞ்சம் எல்லாம் மீறிச்சு என்ன பண்ணுவோம், அது நம்மள அடைக்க ஆண்டுறோம், நம்மளை அழிச்சிடும். தீ வந்து சின்னதாக என்ன பண்றோம், அதை வணக்கம். தீயை வந்து நம்ம வணங்கக்கூடியதுதான். அது பெருசா வீடு கும்பிடுவோம். புரியுதா? தீ உருவத்துக்கு 3 முக்கியமான காரணம் வேணும். வெப்பம், எரிபொருள், காற்று. இது 3 இருந்தாதான் தீ உருவாகும். இந்த 3ல ஒண்ணு எக்ஸ்ட்ரா, ஒண்ணு குறைச்சிட்டாலும் ஒண்ணு தடுத்துட்டாலும் அந்த தீ அணைஞ்சிடும். புரியுதா? இப்ப சாதாரண ஒரு வைக்கப்பொறி எரியும் போது என்ன பண்றோம், நம்ம தண்ணி மட்டும் ஊத்துறோமா? தண்ணி மட்டும் ஊத்துற என்ன ஆகுது, வெப்பம் குறையுது. வெப்பம் குறையும் தீ அணைஞ்சிடும். அடுத்தது ஒரு சின்ன ஒரு கற்பூரம் எரியுது. கற்பூரம் எரியுது கையை ஆரம்பிக்கிறோம். கையை என்ன பண்றோம், என்ன நடக்குது, காற்று தடை செய்தா? அது தீ அணைக்கிறதுக்கு இந்த 3 முக்கியமான காரணம். எரிக்கூடிய பொருட்கள். இப்ப வந்து கேஸ் எரியுது. கேஸ் வந்து ரெகுலேட்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க. டியூப்ல இருந்து கேஸ் போயிட்டு இருக்கும்போது எரியும். ரெகுலேட்டரை கட் பண்ணிட்டாக்க என்ன பண்ணும், கேஸ் நின்றுடும். அப்ப என்ன பண்ணும், எரியக்கூடிய எரிபொருளை நம்ம தடுக்கிறோம். அதாவது காற்று தடுக்கலாம், வெப்பத்தை தடுக்கலாம், எரிபொருள் தடுக்கலாம். இந்த 3 தடுத்தோம்னா ஏதாவது ஒண்ணு தடுத்தாலும் நம்ம தீ அணைஞ்சிடும். புரியுதா? பஞ்சபூதங்கள் நமக்கு வந்து ஆபத்து வரக்கூடியதுன்னா நம்ம வாழக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பஞ்சபூதம். இந்த பூமி பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த பூமியில பஞ்சபூதத்தினுடைய சீக்கிரம் கொஞ்சம் அதிகமாக நம்ம என்ன பண்ணோம், மனுஷனுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கும். பஞ்சபூதம் என்னன்னா நீரால நமக்கு என்னென்ன ஆபத்தெல்லாம் வருது,
இதெல்லாம் நம்ம நீரால வந்து நமக்கு நீர் இல்லைன்னா வாழ முடியாது. நீர் அதிகமாச்சாலும் நமக்கு இயல்பான வாழ்க்கை பாதிக்கும். நம்ம மட்டும் பாதிக்கும், எல்லா உயிர்களும் பாதிக்கும். நீரால ஏற்படக்கூடிய பிரச்சனை சொல்ற மாதிரி புயல், வெள்ளம், சுனாமி, அணை உடைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு என்ன பண்ணும்? இயல்பான வாழ்க்கை பாதிக்கும், பெரிய இடராகும். சிற்றிடர்னா சின்ன இடர், ஒரு சில விஷயங்கள் ஏற்படுறதால சிற்றிடர். பேரிடர், புயல் பெருசா பாதிக்குது அப்படின்னா ஏகப்பட்ட மாநிலங்கள் பாதிக்கும், ஒரு நாடே பாதிக்கும், இல்ல பல நாடுகள் பாதிக்கும். இந்த மாதிரி பெரிய விபத்து நடக்கிறது தான் பேரிடர். பேரிடர் காலங்களில் ஒரு ஊர்ல ஒரு சின்ன இடர்னா ஒரு தீயணைப்புத்துறை, காவல்துறை, மற்ற அரசாங்கத்துறை, அனைத்து துறையும் வந்து நமக்கு உதவிக்கு வரும். பேரிடர்கள் கூப்பிடும்போது பொதுவா ஒரு மாவட்டம் இல்ல பல மாவட்டங்கள் பாதிக்கும். அப்ப அரசாங்கத்தினுடைய உதவி எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது? உங்களுக்கு இந்த மாதிரி படிக்கக்கூடிய பசங்களுக்கு அவசர காலங்கள், பேரிடர் காலங்களில் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கண்ணையை காத்துக் கொள்ள வேண்டும், பொதுமக்களை காக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க? தீயணைப்பு துறை, மற்ற துறைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்க சொல்றாங்க. அவசர காலங்களில் வந்து அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த நேரத்தில் உங்களை நீங்க தற்காத்துக் கொள்வது எப்படி, பிறரை காப்பாற்றுவது எப்படி, அதாவது நம்ம கிட்ட அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு இதெல்லாம் செய்யணும். அப்படிங்கிறதான் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம மழையால் பாதிக்கக்கூடிய நேரங்களில் வந்து இந்த மாதிரி மிதவை பொருட்கள் தான் பயன்படுத்துவோம். இப்போ இது வந்து லைஃப் பாய் வளையமா இருக்குல்ல, இது பேர் லைஃப் பாய், அது லைஃப் ஜாக்கெட். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த மிதவை தான். இது தற்காப்பு கருவி, தண்ணீரை தற்காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இப்ப இதே வேலையை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை செய்யுது. என்னென்ன பொருள் பண்ணலாம் அதை வச்சுட்டு இது செய்யக்கூடிய வேலையை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளை செய்யலாம். இப்ப நம்ம பிளாஸ்டிக் கூட தண்ணி பிடிக்கிறோம்ல, அது வாயு கிடைக்கிட்டோம்னா அது உதவியா பயன்படுத்தலாம். இப்ப இது லைஃப் ஜாக்கெட் இருக்கு, இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலாக வந்து வீட்டில் தெர்மாகோல் இருக்கு. தெர்மாகோல் நம்ம தான் பயன்படுத்த தான். நம்ம ஃப்ரிட்ஜி, ஏசி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் பேக்கிங்க வரும். அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு துணி கவரில் போட்டு கட்டிட்டா கூட அது இதுக்குள்ள இருக்கிறது தெர்மாகோல் தான், அது ஒரு உதவியாக பயன்படும். அடுத்தது காய்ந்த கட்டைகள், இந்த மாதிரி பொருட்கள் தான் தண்ணியில மிதக்கக்கூடியதான். அவசர காலங்களில் வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் திடீர்னு பக்கத்தில் ஏரி உடஞ்சோ இல்லை ஆறு உடஞ்சு தண்ணி ஊர் விட வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? மிதவையா அந்த அவசர காலத்துல நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். வயசானவங்க, மற்றபடி உடல்நிலை சரியில்லாதவங்க, நீச்சல் தெரியாதவங்க, இவங்க எல்லாரையும் நமக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு மிதவையா பயன்படுத்தி அவசர காலத்தில் தப்பித்துக் கொள்ளலாம். புரியுதா? அடுத்தது தீ அணைக்கிறத பத்தி உங்களுக்கு 3 தடவை டெமோ செஞ்சிருமா? வீட்டுல பயிராச்சு அப்படின்னாங்க தண்ணி ஊற்றி அணைக்க முடியுமா? தண்ணி ஊற்றி அணைக்க கூடாது. ஏன்? அதிகமாகும். நீரோட அடர்த்தியை விட எண்ணெயோட அடர்த்தி, எண்ணெய் வந்து மேல வந்துடும், தண்ணிக்கு மேல வந்துடும். அப்ப என்ன பண்ணும்? எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அப்ப அது வந்து என்ன பண்ணும்? தண்ணி ஊற்றி அடிச்சா தண்ணி ஊற்று தண்ணி அடியில போயிட்டோம், எண்ணெய் மேல வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? காற்று தடை செய்யக்கூடிய வேலை செய்யணும். இப்ப வீட்டுல வந்து எதிர்பாராத விதமா நம்ம கிட்ட சமையல் செய்யும் போது தீ பிடிச்சிச்சு அப்படின்னாக்க பக்கத்துல ஒரு பெட்ஷீட், காட்டன் பெட்ஷீட்டை வச்சு தண்ணியில் நினைச்சு அழகா காத்து போகாம போத்தனோம்னா அந்த தீ அணைஞ்சிடும். அடுத்தது அது வந்து செயல்முறை விளக்கம். இது எப்படி அணைக்கலாம்? அப்படியே எண்ணெய் தீ விபத்து
எப்படி அணைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பாருங்க. இது காற்றை தடை செய்யக்கூடிய முறையில இந்த தீயை அணைக்கிறாங்க. அது தீ அணைக்கும் போது நம்ம பகுதியிலேருந்து போடணும். அந்த பகுதியிலேருந்து போட்டா அந்த தீ சுமாரை வந்து நம்மளை தாக்கும். அதனால வந்து நம்ம பக்கத்துல இருந்து துணியை அல்லது பெட்ஷீட்டோ சாக்கோ வந்து நம்ம பகுதியிலிருந்து போடணும். பாப்பா நீ ஒரு ஆள் வந்து ஆன்சர் ஆமா வா அவசர காலத்துல வந்து முதல்ல பதக்கப்படக்கூடாது. நிதானமா அந்த அந்த இடங்களை வந்து எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப துல்லியமா யோசிக்கணும். அதன்படி செயல்படணும். பதக்கப்பட்டோம்னா என்ன போவோம்? பதக்கப்பட்டா அந்த காரியம் நல்ல வெற்றிகரமா முடியாது. அடுத்தது அதனால நமக்கு ஆபத்து நிறைய வரும். பதக்கப்படக்கூடாது. பதக்கம் இல்லாம போடும். வெரி குட். தீ வந்து பொதுவாக தீ வந்து ஏ பி சி டி இ 5 வகையா பிரிக்கலாம். ஏ கிளாஸ் பயிர்னா சாதாரணமா எரிஞ்சு கறி கட்டை சாம்பல் ஆகக்கூடியதெல்லாம் வந்து ஏ கிளாஸ் பயிரை பிரிக்கலாம். டி கிளாஸ் எரியக்கூடிய எண்ணெய், சி எரியக்கூடிய வாயு எரிவாயு, டி எரியக்கூடிய மெட்டல், இ எலக்ட்ரிக்கல் ஃபயர். இந்த மாதிரி 5 வகையா பிரிக்கலாம். அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு என்னென்ன போடலாம்? இதுல என்ன போடுறாங்க? ஏபிசி போடுறா. ஏபிசி 3 வகையான ஃபயருக்கு இந்த ஜிஎன்பி பயன்படுத்தி நம்ம அணைக்கலாம். இது வந்து உங்க பள்ளியில இருக்கா? இருக்கா? அரசாங்க பள்ளியில இருக்கு. அப்ப வச்சுக்கல சார். இது குடும்ப வரைக்கும் அரசு பள்ளியில் இருக்கிறது. இது எல்லா பள்ளியோட இருக்கணும். தனியார் பள்ளியோட, கல்லூரி, பெட்ரோல் பங்கு, மருத்துவமனை இதெல்லாம் இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த தீயணைப்பு கருவி இருக்கும். இந்த தீயணைப்பு கருவி என்ன பண்ணுவோம்? ஆரம்ப கட்ட தீயை தான் அணைக்கும். பெரிய தீ விழுந்துச்சுன்னா அணைக்க முடியாது. இதுல வந்து உலக மாவு இது உள்ள என்ன பண்ணுவோம்? ட்ரை கெமிக்கல் பொருள் தான் இருக்கு. இந்த சிலிண்டர் என்ன பண்ணலாம்? உலகத்தான் மாவு தான் இருக்கு. அந்த மாவு என்ன பண்ணுவோம்? உள்ள இருக்க ஒரு பிரஷர் கார்ட்ரேஜ் இருக்கு. CO2 கார்ட்ரேஜ் ஒன்று இருக்கு. இந்த CO2 கார்ட்ரேஜ் அதோட அழுத்தத்துல உள்ள இருக்கிற பவுடர் வந்து வெளியே தள்ளிட்டுரும். இந்த லிவரை வந்து அவசர காலத்துல இது சேர்த்துல மாட்டிருக்கோம். எடுத்த உடனே என்ன பண்ணும்? இந்த சிலிண்டர்ல ஒரு கேஜ் இருக்கா பாருங்க. இந்த கேஜ் கிரீன் மார்க்ல இருக்கும். கிரீன் மார்க்ல இருந்தாலே இது குட் கண்டிஷன், இது வேலை செய்யும். மற்ற ரெட் வந்துட்டா இது வேலை செய்யாது. 8 வரை பார்த்தா தெரியும். இது கிரீன் மார்க்ல இருந்தா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனா இருக்கும். இது சவுத்துல இருந்து எடுத்த உடனே எடுத்துருந்தேன் என்ன பண்ண? அவசர காலத்துல இந்த டேங்க் போடு, இதை பிச்சிடணும். பிச்சுட்டு அடுத்து ஒரு சேஃப்டி பின்னு இதை எடுத்துட்டு இதை மேல இருந்து அழிக்கணும்னா உள்ள கார்பரேஜில் இருக்கிற CO2 பிரஷர் காரணமாக அந்த கேஸ் ஓபன் ஆகி இந்த சிலிண்டருக்குள்ள இருக்கிற பவுடர் பிரஷர் வெளியே வரும். பிரஷர் வெளியே வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு 45 செகண்ட் வரைக்கும் இந்த சிலிண்டர் வேலை செய்யும். 45 செகண்ட் தான். புரியுதா? ஒரு 15 அடி தூரம் வரைக்கும் அந்த பவுடர் போடுவோம். பவுடர் நல்லா பிரஷர்ல வரும். அப்ப எரியக்கூடிய பொருள் அடிச்சோம்னா என்ன பண்ணலாம்? இந்த பவுடருடைய அகத்தி காற்றை உள்ள வெளியே தடுக்கும். தடுத்து என்ன பண்ணும்? எப்படி உள்ள தீயதான் அடைஞ்சிடும். புரியுதா? இது நம்மகிட்ட ஓபன் பண்ணி இருக்கா? இது ABC 3
ஏபிசி 3 வகையான தீங்கி இதை பயன்படுத்தி அணைக்கலாம். அது கொஞ்சம் அது ஒன்றும் இல்லை யாரும் ஏபிசி வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் பைசா சொல்லுங்க. ஃபைவ் ஸ்டேஷன் இருக்குமா? 5 ஸ்டேஷன் தான் இருக்கும். 5 ஸ்டேஷன் வீரபாண்டியன் வயசா இல்லை மைண்ட் மேலே ஆகுமா? 10 ஆகும். அவ்வளோதான் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அது மரம் பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இருக்கீங்க. அது இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணி அவசர காலத்தில் புயல் காலத்தில் என்ன பண்ணோம்? மரம் வந்து சாலை குறுக்கே விழுந்து போக்குவரத்தை தடை செய்ய அல்லது நம்ம வசதிப்படி வீட்டு மேலே விழுகிறோம். அது மாதிரி காலங்களில் இந்த மர இருக்கும் கருவி பயன்படுத்தி அந்த மரத்தெல்லாம் இருந்து அப்புறப்படுத்தலாம். அடுத்தது காங்கிரீட் கட்டர், அயன் கட்டர், பில்டிங் கிளப்ஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணோம்? காங்கிரீட்டை கட் பண்ணோம். இது வந்து இந்த பிளேட் வந்து காங்கிரீட் கட் பண்றதுக்கு, இது இரும்பு கட் பண்றது, காங்கிரீட் கட் பண்றதுக்கான பிளேட்ல இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? பில்டிங் கிளப்ஸ் ஆகுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் கட் பண்ணி இரும்பெல்லாம் கட் பண்ணி பொதுமக்களை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி காலத்துல வந்து இதை பயன்படுத்தி நம்ம காப்பாற்றுறோம். அடுத்தது சாலை விபத்துகள் வந்து மோட்டார் வாகனங்கள் ஒன்று மோதிக்கிட்டு டிரைவர்லாம் மாட்டிப்போம். அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்? இதை வச்சு அந்த இடத்துல கரண்ட் பொருள் பயன்படுத்த முடியுமா? இதெல்லாம் வந்து என்ன பெட்ரோல்ல வந்து இயங்கக்கூடிய பொருட்கள். இப்போ நடுவில் சாலையில வந்து 2 வாகனங்கள் மோதிக்கிட்டு மாட்டிக்கிட்டு டிரைவரோ இல்லை பசஞ்சரோ மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இடிபாடுகள் சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களை மீட்கும் போதே சில இரும்பு பொருட்கள்லாம் தடையா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி அதை கட் பண்ணி இடிபாடுகளில் சிக்கல்களை மீட்கிறதுக்கு அவசர காலத்தில் இதை பயன்படுத்துறோம். அடுத்தது கயிறுலாம் என்ன பண்ண? கயிறு வந்து எதுக்காக பயன்படுத்தும்? பொதுமக்கள் வந்து அதிகமாக கூடி அதனால கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு கவுரை வந்து தலைப்பொருளாக பயன்படுத்துறோம். அடுத்தது இதே கயிறு என்ன பண்ணுவோம்? மீட்பு கருவிக்கு பயன்படுத்துறோம். அதாவது ஒரு ஊர்ல வந்து வெள்ளப்பாய்ப்பு ஏற்பட்டு நீர் சுழ்ந்து போயிட்டு இருக்குது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த பகுதியும், அந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த பகுதிக்கும் வரணும் அப்படின்னாக்கா இந்த கயிறை பயன்படுத்தி என்ன பண்றோம்? கயிறு உதவியோட பொதுமக்கள் தப்பித்துக் கொள்வதற்கு கயிறு பயன்படுகிறது. அடுத்தது பாம்பு. இது பாம்பு பிடிக்கக்கூடிய கருவி. எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? அவசரத்தில் கிராமத்தில் இருக்க கூட வீட்டில் பாம்பு இருக்குன்னு கூப்பிடுறாங்க. இந்த பாம்பு பிடி கருவி மூலியமா என்ன பண்றோம்? பாம்பை உயிருடன் பிடிச்சு என்ன பண்றோம்? வனப்பகுதியில் விட்டு விடுறோம். பாம்பை அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. பாம்பு நமக்கு உதவி செய்யக்கூடியது. பாம்பு வந்து அடிச்சு கொண்டுலாம் எலியெல்லாம் பிரிக்கிடும். எலி பிரிச்சுனா நமக்கு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும். அதனால பாம்பை வந்து நம்ம அடிச்சு கொள்ளக்கூடாது. பாம்பை பத்திரமா அப்புறப்படுத்துறோம். அடுத்தது மூச்சு கருவி. அவசர காலங்களில் பொதுமக்கள் ஏதாவது விபத்தில் சிக்கிட்டாலோ அல்லது விஷவாயு கலந்த பகுதியில் பொதுமக்கள் யாராவது மாட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மூச்சு கருவியை பயன்படுத்தி அந்த விஷவாயு சூழ்ந்த பகுதி அல்லது புகை சூழ்ந்த பகுதியில இந்த மாதிரி மூச்சு கருவியை பயன்படுத்தி பொதுமக்களை மீட்கிறதுக்காக தீயணைப்புத்துறையில வந்து இதை வழங்கியிருக்கிறாங்க. இது எல்லா ஸ்டேஷன்ல மேக்சிமம் இருக்காது. மிக முக்கியமா பெரிய பெரிய நகரம் அமைதல் பகுதியில் உள்ள ஸ்டேஷன்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. படிப்படியா எல்லா ஸ்டேஷனுக்கும் கொடுத்துட்டு வராங்க. இந்த மூச்சு கருவி வந்து என்ன பண்ணுவோம்? 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் வரைக்கும் இந்த மூச்சு கருவியை மாட்டிக்கிட்டு
நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம், அதாவது மீட்பு பணியை மேற்கொள்ளலாம். அடுத்தது இது வந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே அந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வார்னிங் விசில் வரும். அப்ப என்ன பண்ணணும், அங்கிருந்து நம்ம விரைவாக நம்ம இயல்பான இடத்துல வரைக்கும் வந்துடணும். இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், சொந்தமா ஆக்சிஜன் தீர்ந்து போச்சுன்னா நாமளே இறந்துருவோம். அதனால இயற்கையாகவே என்ன பண்ணிருக்கோம், ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே இது வார்னிங் விசில் வரும், எச்சரிக்கை விசில் வரும். அந்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம துரிதமா அந்த மீட்பு பணி இடத்துல இருந்து இயல்பான இடத்துல வரைக்கும் நம்ம வந்துடும். புரியுதா? அடுத்தது வேற என்ன, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது எங்களுக்கு மேலதிகாரி ஒருத்தர் உங்க பெற்றோருக்கும் சிறந்த பேரை எடுத்து விட்டு நாட்டுக்கு நம்ம விலை மதிக்க முடியாத ஒரு உயிர். நமக்கு இந்த பூமியில வாழணும் அப்படின்னா மனிதனா பிறகுவது மிகப்பெரிய அரிது. அதுதான் நோய் நொடி இல்லாம பிறகு அரிது. நம்ம செயற்கையா பண்ணோம், நம்ம கை கால் எழுது ஊனமா இருக்கும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். வந்து ஒரு பேச்சு இல்லாதவன், ஒரு கண்ணு தெரியாதவன், கால் இல்லாதவன், இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்கிறது நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், கடவுள் நம்ம நல்ல முறையில் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அஜாக்கிரதையாக நடந்து கொண்டு சாலை பயணத்திலோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஊனமாயிடக்கூடாது. கூடமான வரைக்கும் இடி மின்னல் காலங்களில் வந்து கண்டிப்பாக நீங்க செல்போன் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் என்ன பண்ணணும், மோட்டார் வாகனங்களை இயக்கக்கூடாது. அப்படி இயக்கினா என்ன பண்ணுவான், சட்டப்படி உங்க அப்பா பேர்ல வந்து கேஸ் போட்டு விடுதலைவாங்க. அதனால என்ன பண்ணுவோம், நீங்க உங்களுக்கான வயசு 18 வயசுக்கு ஆகணும். அதுக்கு மேல ஓட்டுநர் உரிமம் நீங்க அரசாங்கத்திலிருந்து வாங்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க சாலையில மோட்டார் வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். அப்படி போகும்போது என்ன பண்ணணும், சீரான வேகத்தில் போகணும், விபத்து இல்லாம பார்க்கணும், நல்ல முறையில் படிச்சு நல்ல உங்க ஊருக்கும் உங்க பெற்றோருக்கும் உங்க ஆசிரியருக்கும் நல்ல ஒரு பெயரை வாங்கி தந்து நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாக திகழ உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்தி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறோம். ஒரு ஆள் எப்படி தூக்கிட்டு போகலாம், அதாவது ஒரு ஆள் வந்து மருத்துவமனைக்கோ அல்லது ஆம்புலன்ஸ் கிட்டயோ அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஆள் இருந்து ஒரு ஆள் எப்படி தூக்கிட்டு போனோம் அப்படிங்கிறத தூக்கி காட்டுறாங்க பாருங்க. ஒரே ஆள் ஒரு இந்த மெத்தட்ல தூக்கிட்டு போனா ஈஸியா தூக்கிட்டு எங்க வேணாலும் போகலாம். மேல மாடிக்கு ஏறலாம், மாடியில இருந்து கீழே வரலாம். அதை பாருங்க, இந்த கை ஃப்ரீயா இருக்கு. ஒரு ஆள் தூக்கிட்டாரு, இந்த ஒரு கையை பயன்படுத்தி ஏணிப்படியோ இல்ல மாடிப்படியோ சப்போர்ட் பண்ணி நம்ம மேல ஏறலாம், கீழே இறங்கலாம். இது ஒரு ஆளை தூக்கக்கூடிய முறை. அடுத்தது ரெண்டு பேர் வந்து ஒரு ஆள் அடிப்பட்டவரை தூக்குறாங்க. அவசர காலத்துல பொதுமக்கள் பெரும்பான்மையா பாதிக்கக்கூடிய பகுதியில பொதுமக்களாகிய நாம் பொதுமக்களை எவ்வாறு மீட்பது, எவ்வாறு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு அடிப்பட்டவங்களை எப்படி அழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற மெத்தட் இது. இருகை முறை, இது பேரு இருகை முறை. அடுத்தது 3 கை முறை. இந்த கை எப்படி லாக் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க, நீங்க அதே மாதிரி லாக் பண்ணி பாருங்க. இந்த கை எப்படி லாக் பண்றாங்க பாருங்க. சரியா, 3 கை எப்படி லாக் பண்றாங்க பாருங்க. இதுல வந்து இந்த மாதிரி அடிப்பட்டவங்களை வந்து அழைச்சிட்டு போலாம். இவரு கால் ஒடிஞ்சிருக்கு, கால் எலும்பு ஒடிஞ்சிருக்கும் போது அவரு காலை ஆடிக்கிட்டு போறவங்க தூக்கி போகலாமா, போகக்கூடாது. அப்பதான் காலை வந்து அசையாம ஒரு கையில பிடிச்சிட்டு போறாங்க. இது 3 கை முறை. அடுத்தது 4 கை முறை. அந்த கையை எப்படி லாக் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் கனமானாங்க, வெயிட்டா இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டூல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி வச்சு தூக்கிட்டு கண்டிப்பா எங்க வேணாலும் போகலாம். அவசர காலத்துல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணோம், இந்த முறையில் அவங்க திடீர்னு வந்து இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பூகமா கட்டிட
இடிபாடு இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அப்போ வந்து பொதுமக்களால் வந்து பள்ளியிலே யாராவது மாதிரி பெரிய இயற்கை ஏற்படும் போது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி முறையில் வந்து காப்பாற்றி மருத்துவமனைக்கு அல்லது பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லலாம். நீங்கள் பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நல்லா வளர்ந்து பெரிதும் உதவக்கூடிய ஒரு பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும், மேலும் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் பள்ளிக்கும் உங்கள் ஆசிரியருக்கும் பெருமை தேடி தர இந்த நாட்டுக்கு ஒரு படிமாக உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களே, பேரிடர் இந்த விபத்துக்களை எவ்வாறு தவிர்ப்பது, எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி மிக அற்புதமாக தீயணைப்புத்துறை நுழைவுகள் உங்களுக்கு விளக்கி தருகிறார். இதை நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி நீங்கள் இப்போ சின்ன விபத்து நடக்கும்போது நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தாக்க கண்டிப்பாக என்ன செய்வீங்க, இதை செய்வீங்க. சரியா? இது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம பயிற்சி முடிச்சுட்டு போன பிறகு நோட் எடுத்து இன்னைக்கு என்ன நம்ம பிள்ளைகள் பார்த்தோம், இதெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் குறித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தகவலாக இருக்காங்க. நல்லா செய்தி கொடுத்த நிறைய அதிகாரிகளுக்கும் அவருக்கு அதிகாரி அலுவலர்களுக்கும் மற்றவர்களுக்கு பழனிசாமி நன்றி கலந்து நான் வணக்கத்தை தெரிவித்துக் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. நாங்களே யூனிஃபார்ம் போட்டுமா? நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. இப்போ மப்டி சட்டை போடுறதுக்கும் யூனிஃபார்ம் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? யூனிஃபார்ம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஒரு கம்பீரம் வந்துடும், தைரியம் வந்துடும், வீரம் வந்துடும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால தான் மற்றவங்களெல்லாம் அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா திணிக்கணும். ஆனால் நம்மளுக்கு அந்த மனப்பான்மை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணணும், தன்னிச்சையாக அந்த எழுச்சி வரணுன்றதுக்காக தான் குழந்தைகளாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் உங்களுக்கு போலீஸ் கேடட், அதானே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட். போலீஸ் கேடட் எவ்வளோ பெரிய அந்தஸ்து தெரியுமா? போலீஸ்ன்றது காவல் படை, ஃபயர் சர்வீஸ்ன்றதும் காவல் படை தான். இந்த காவல் படையெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? உதவி செய்யறதுக்காக வச்சிருக்காங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வச்சிருக்காங்க. இப்போ உங்களை அது அந்த லெவலுக்கு உங்களை உயர்த்துறதுக்கு தான் இப்போ ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஸ்கூல்லேருந்து கொண்டு வராங்க. அப்போ இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். எந்த நேரத்துலையும் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் நம்மளா போய் என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். அந்த உதவி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய திறமையை வளர்க்கணும், நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும், தைரியத்தை வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? சாதாரணமாக உதவி பண்ணுறது. அப்போ ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம உதவி பண்ணணும். அப்போ நீங்களாம் எப்படி இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக எப்படி இருக்கணும், எனர்ஜெட்டிக். எப்படி நம்ம நாட்டை ராணுவம் பாதுகாக்குதோ அதே மாதிரி பிற்காலத்தில் நீங்கள் ராணுவத்திலேயோ போலீஸ்லயோ இல்லை ஃபயர் சர்வீஸ்லயோ சேர்ந்து நாட்டு மக்களை உழைக்கணும், நாட்டு மக்களுக்காக உழைக்கணுன்றதுக்காக உங்க மனசுல ஒரு என்ன பண்றாங்க, இப்பயே நினைக்கிறாங்க, இப்பயே உங்க மனசுல என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், என்ன நல்லா படிக்கணும், ஒரு டிசிப்ளினை வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் ஹேர் கட் பண்ணணும், டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க மாதிரிலாம் இருக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், மற்றவங்க எல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல ஒழுக்கமான மாணவனா இருக்கணும். இந்த நாட்டில் எப்படி இருக்கணும், ஒழுக்கமான டிசிப்ளின் ஸ்டூடெண்டா இருக்கணும். எப்படி இருக்கணும், டிசிப்ளின் ஸ்டூடெண்டா இருக்கணும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? டிசிப்ளின் ஸ்டூடெண்டா இருக்கணும். அதே மாதிரி நல்லா படிக்கணும், தப்ப கட்டி கேட்கணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். தேங்க்யூ வெரி மச்.